வணக்கம் மக்களே. வடமராட்சின்னு சொன்னா சன்னதி கோவில், லைட் ஹவுஸ், வடமுனைன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இலங்கையில பாலைவனம் போன்ற ஒரு சூழல், 300 வருஷ பழமையான ஒரு தேவாலயம், இப்படி ஒரு இடம் இருக்கிறதே பலருக்கும் தெரியாது. இந்த இடம் ஏன் சிதைஞ்சு போச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இன்னைக்கு இந்த வீடியோல தெருமுடி மடம் மற்றும் இந்த மர்ம தேவாலயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க போகலாம். வணக்கம் மக்களே. இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடமான இலங்கையின் வடக்கு முனை என்று சொல்லக்கூடிய சக்கோட்டை என்னும் எங்க இடத்துல நிற்கிறேன். இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் நிற்கிறேன். ஸோ கைஸ், இந்த இடத்துல இருந்து நம்ம பருத்துறை போயிட்டு பருத்துறையிலேருந்து தெருமுடி மடம் கழிஞ்சு 300 வருஷ பழமையான தேவாலயத்துக்கு தான் நம்ம போக போறோம். ஸோ கைஸ், வாங்க இந்த இடத்துல இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இந்த பாதையால் தான் வந்தோம். இந்த ரோட்டு பேர் பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் பருத்துறை ரோடு. ஸோ நம்ம இப்போ வந்து ஜெட்டி ஹார்பருக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ரோட்டு வழியாக தான் நம்ம பருத்துறை டவுனுக்கு போய் போகிறோம். இப்போ அங்கேருந்து தான் நம்ம அந்த 2 இடத்துக்கு கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க தொடர்ந்து பண்ணிக்கலாம். என் பின்னாடி பார்த்தீங்களா காந்தி தாத்தாக்கு சிலை வச்சிருக்காங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வடமராட்சியின் மிகப்பெரிய டவுனான பருத்தித்துறை டவுனில் தான் நிற்கிறேன். இப்போ நம்ம பருத்துறை டவுன்ல இருந்து தெருமுடி மடத்துக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் மணக்காடு போக போகிறோம். இப்போ நம்ம முதல்ல தெருமுடி மடத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த பாதையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுலேருந்து ஒரு 250 மீட்டரில் நம்ம தெருமுடி மடத்தை பார்க்கலாம். அதை கடந்து மணக்காடு போகிறதுக்கு நான் உங்களுக்கு எந்த பஸ்ஸில் போகணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பருத்துறை டவுன் வந்து வாங்க பஸ்ஸில் சொல்கிறேன், காட்டுறேன். நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பொற்பதி வள்ளிபுரம்னு போட்டிருக்கு, இந்த பஸ் தான் மணக்காடு போகும். இப்போ இந்த டைம் போனீங்கன்னா, இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 12 மணி. இந்த டைம் நீங்கள் போனீங்கன்னா அந்த மணக்காடு மெயின் ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க. இதே நீங்கள் 2:30க்கு இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த சர்ச்சை தாண்டி கொண்டே இறக்கி விடுவாங்க இந்த பொற்பதி பஸ்ஸில். வாங்க நாங்கள் முதல்ல வந்து தெருமுடி மடத்துக்கு நம்ம வண்டியில் போகலாம். பருத்தித்துறை டவுன் வந்துட்டு பருத்தித்துறை வடை சாப்பிடாம போனால் எப்படி? நம்ம ஊர் வடை. வாங்க சாப்பிடுவோம். கடைக்குள்ளே வந்தாச்சு. அடை இங்கே இருக்கு பாருங்க, பருத்தித்துறை வடை. இதுதான் சாப்பிட நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஸ்பைசியாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். வேர்ல்டு வைட் ரொம்பவே ஃபேமஸான பருத்தித்துறை தட்டு வடை, நல்ல ஸ்பைசியாக இருக்கும். சாப்பிடவே நல்லா கரமுறைன்னு இருக்கும். நல்ல லிட்டில் ஸ்பைசியாக இருக்கு. வாங்க சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பயணத்தை தொடங்கலாம். என் பின்னாடி பாக்குறேன், இதான் இலங்கையில் எஞ்சி இருக்க ஒரே தெருமுடி மடம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பருத்துறை தும்பலை வீதியில இருக்கு. இந்த சாலை அன்றாட மக்கள் பயன்படுத்துறபடியா இதனோட தொன்மைத்தன்மை வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு சரி, வெளியூர் மக்களுக்கு சரி தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து யாருமே இதை அதிகமா விசிட் பண்றது கிடையாது. இந்த திருமுடி மடம் எது கட்டப்பட்டுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆழ்வார் கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கும் சரி, இதர நடைப்பயணம் செய்யற பயனாளிகளுக்கும் சரி, வணிகர்களுக்கும் சரி இழப்பாறதுக்கு கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இந்த திருமுடி மடத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பயன்படுத்துற துலா கொண்டு இயங்குகிற ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறு எது கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க பயனாளர்கள் வந்து பயனடைகிறதுக்கு, அதாவது அவங்க தாகத்தை தீர்க்கிறதுக்கும் அவங்க பயன்படுத்தின ஆடு மாடுகளுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி இந்த கிணறு கட்டப்பட்டது. இந்த கிணறு பக்கத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு சார்ந்த பசுபதீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. அல்வாய் அதுக்கப்புறமேட்டு என்ன தெரியல. ஆனா இங்க இதுல மட்டும் இங்கருன்னு மட்டும் போட்டிருக்காங்க. சரியா என்னன்னு வாசிக்க முடியல. இதுல என் பின்னாடி பாத்தீங்கன்னா சாதுவா மலை துமிக்குது. அதனால இந்த திருமுடி மடத்துக்குள்ள நான் தஞ்சை புகுந்துட்டேன். இன்றைய காலத்துல இந்த திருமுடி மடம் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு பாத்தீங்களா. நாம மணக்காடை நோக்கிய பயணத்தை தொடங்கியாச்சு. பருத்தித்துறையில இருக்க பெட்ரோல் செட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க மருதங்கனி பருத்தித்துறை வீதி வழியா தான் நம்ம இப்ப மணக்காடுக்கு போய் கொண்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு நான் இங்கேருந்து மணக்காடு போறதுக்கு. அது போற வழியில பாத்தீங்கன்னா வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் இருக்கு. அதை கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துட்டு நம்ம மணக்காடு போகலாம். இந்த மருதங்கேணி பருத்தித்துறை வீதி பாத்தீங்கன்னாலே பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும். 2 பக்கமும் பனைமரங்களா தான் இருக்கும். ஸோ வடமராட்சியோட பேரழகே இந்த பனைமரமும் தான். ஸோ வாங்க நான் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு நம்ம சந்தோஷமா போகலாம். பாருங்க, வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் தெரியுது. வடமராட்சியிலேயே ரொம்ப புகழ் பெற்றது. இப்போ நம்ம அங்கதான் போக போறோம். வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலோட நுழைஞ்சாச்சு.
என் பின்னாடி பாக்குறீங்க, இதான் வடமராட்சியிலே ரொம்ப புகழ்பெற்ற வள்ளியூரம் ஆழ்வார் திருக்கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட மூலவரா விஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் தான் இருக்கு. ஸோ இந்த கோயிலை மட்டும் இல்லாம வடமராட்சியிலேயே இருக்க எல்லா கோயிலை பற்றியும் அதோட டீட்டெயிலையும் அப்கமிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்மளது மணக்காடு நோக்கிய பயணத்தை தொடரலாம். சூடாவன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வள்ளிபுரம் ஆழ்வாருக்கு உகந்த நாள். ஸோ நாங்க வீடியோ பதிவு பண்ண ஆச்சு. வள்ளிபுரம் ஆழ்வாரை கும்பிட்டதுமா போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில்ல இருந்து மணக்காடு சர்ச்சை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். சும்மா சோட்டு எடுத்துட்டு இன்னும் தேவாலயத்துக்கு 2.9 கிலோமீட்டரும் கடற்கரைக்கு 3.7 கிலோமீட்டரும் போகணும். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். இப்போ நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா இந்த ஒரு சந்தி வரும், இங்கதான் பஸ்ல நிப்பாட்டுவாங்க. இதை நீங்க 2:30 மணிக்கு பஸ்ல ஏறினீங்கன்னா உள்ள கொண்டு வந்து விடுவாங்க. பஸ்ல வந்தீங்கன்னா இப்போ இந்த டைமுக்கு பஸ்ல வந்தீங்கன்னா இங்கதான் நிப்பாட்டுவாங்க. இப்போ நாங்க இப்படி வளைஞ்சு உள்ள போறோம். தெரியுதா, ஏரி மாதிரி இருக்கு பாருங்க. இங்க இருந்து மழை திட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்க நிறைய சவுக்கு மரங்கள் தான் இருக்கு. கிட்ட வந்துட்டேன் பாருங்க, அங்க தெரியுது பாத்தீங்களா, அதான் 300 வருஷ பழமையான தேவாலயம். இப்ப நம்ம அங்கதான் போக போறோம். பாருங்க தேவாலயம் தெரியுது பாருங்க, எப்படி இருக்குன்னு தேவாலயம். இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மணற்காட்டுல இருக்கிற சிதஞ்சு போன புனித அந்தோனியார் தேவாலயத்துல தான். தேவாலயமானது பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் காலத்துல கட்டப்பட்டு ஒல்லாந்தர்களால் புனரமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதான் அந்த புனித அந்தோனியார் தேவாலயம். இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும், இவங்க ஒவ்வொரு தளத்துக்கும் பாத்தீங்கன்னா சுட்ட ஓடுகளை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு அடியிலையும் பாத்தீங்கன்னா சுட்ட ஓடுகளை வச்சிருக்காங்க. இந்த பில்டிங்ஸுக்கு பயன்படுத்தின பாத்தீங்கன்னா கோரல் கற்கள்னு சொல்றாங்க. அதோட அந்த காலத்துல சிமெண்ட் பயன்படுத்தாம இது கடல் சிப்பிகள் இருக்குல்லோ, அதை அரைச்சுதான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்தோனியார் சர்ச்சு கோயில் பக்கத்துல இடக்கை பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டிடம் மாதிரி இருக்கு, அதுவும் சிதைஞ்சு போயிருக்கு. எதுக்காண்டி இந்த கட்டிடம் இருந்திருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ என் பின்னாடி ஒரு கட்டிடம் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் சர்ச்சோட பின்பகுதி. சர்ச்சோட பின்பகுதிக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் இந்த மண் அந்த கோயில மூடிக்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த தேவாலயமே இந்த மணல புதஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பருத்துறை மற்றும் மணக்காடு கடற்கரை பகுதியில வீசின பலத்த காற்று கடலோர மணல் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சர்ச் மேல மூடிடுச்சு. இது பார்க்க புதஞ்ச மாதிரி இருந்தாலுமே இதோட அடித்தளம் இன்னும் மணலுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மணல் மேடுகள் தான் இந்த சுவர்கள் இடிஞ்சு விழாம இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இயற்கை எவ்வளவு அழகானதுக்கான ஒரு சாட்சி என் பின்னாடி இருக்கிற இந்த சவுக்கு மரங்கள் தான். அதே இயற்கை எவ்வளவு கொடூரமா இருக்கும் என்றதுக்கான ஒரு சாட்சி என் பின்னாடி அழிஞ்சு போன இந்த தேவாலயம் தான். அங்க இதை தொடர்ந்து நம்ம மணக்காடு பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், அதாவது பீச் பக்கத்துல போயிட்டு இருக்கோம். பார்க்கவே இவ்வளவு பிரம்மியமா இருக்கு. இந்த அடம்பன் கொடிகளை பார்த்தா தான் கடற்கரைக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போ அப்படித்தான் எனக்கு இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் மணக்காடு பீச். இப்போ நீங்க அந்த காட்சியை பார்க்கும் போதே உங்களுக்கே ஒரு ஈர்ப்பா இருக்குல்ல. மெல்லிய நீளம் கடல்ல ஒரு கடல், அது பக்கத்துல மணல்ல மேடுல படகுன்னு இருக்கும்போது ஒரு பார்க்கவே ஒரு அழகான ஒரு காட்சியா இருக்கு. மணக்காட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு 4ல இருந்து 6 மணி பின்னேற நேரத்துக்கு வாங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க சர்ச்சை பார்த்துட்டு இந்த கடற்கரைக்கு வந்தீங்கன்னா இங்க சூரியன் மறைகிறத பார்க்கும்போது அந்த டைம் நல்ல ப்ளசண்டா இருக்கும். அதோட பின்னேற நேரங்கள்ல இங்க வெக்க காத்தே அடிக்காது, நல்ல கூலிங்கா இருக்கும்னு இங்க இருக்கவே சொன்னவியல். இந்த வீடியோ மூலம் நீங்க தெரியாத சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இந்த மணக்காடை பத்தி.
ஸோ காய்ஸ் உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய்.